ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பாடலிலே நாம் தேவன் நம்மை காப்பவர், நம்முடைய தேவன் நம்மை காண்பவர் என்று அறிக்கை பண்ணி நாம் பாடுவோம். நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நெருங்கி வந்தாலும் நம்முடைய தேவனை நாம் நம்பி சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை காப்பவராய், அவர் நம்மை காண்பவராய், நம்மோடு கூட எப்பொழுதும் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அதை நினைத்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை பண்ணுவோமா? சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை
என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவாராமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மறுபடி சொல்லுமா, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் இந்த சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். அவரே என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவாராமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர் அவரே,
என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அறிக்கை பண்ணுமா, சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். கோரி சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். என் நல்ல மேய்ப்பனே, சிங்கக்கெபியிலே நாங்கள் விழுந்தாலும் எங்களோடு வந்து அமர்ந்திருந்து எங்களை காக்கும் நல்ல தெய்வமே. அக்கினி ஜுவாலையிலே போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாயை கட்டுகிற தெய்வமே உமக்கு மகிமை. சிங்கங்களின் வாயை கட்டுகிற தெய்வமே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. ரிதனலர கதுன ரிதனலரபா ரிமரதனலரதனலர கதுனா ரிமௌரதனலரபா ஷதனலர கதுன ரிதனலர ஓ ரிமௌரதனலரா. மலை போல துன்பத்தை பனி போல உருக செய்பவரே, மலை போல வருகிற பிரச்சனையை பனி போல உருக செய்யும் நல்ல தகப்பனே, உமக்கு மகிமை, 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 மகிமை. ஓரி கதுனா ரிதனலரா பஷதனலரா ரிதனலரா பரதனலரா கதுனா ரிதனலரா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. உடைய நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மகத்துவமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை விழுங்க பார்க்கிற சிங்கங்களின் வாய்களை நீர் கட்டினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து இதுவரையிலும் நடத்தின கரம் இனியும் நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரிது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அருமையான நாளிலே நாம் ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே யூதாஸ் காரியத்தை குறித்து சில பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம படித்தோம். இந்த நாளிலும் யூதாஸ் காரியத்தை குறித்து இன்னொரு விஷயங்களையும் நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியோத் எப்படி மரித்தான் என்று ஸ்தோத்திரம் நமக்கு வேதம் சொல்லுகிறது. நாம் படிக்க போகிறோம்.
மத்தேயுவில் அவன் நாண்டு கொண்டு இருந்ததாக அப்போஸ்தலரில் அவன் தலைக்கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு சரி. இப்போ மத்தேயுவிலே இவ்விதமாக நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஒரு இடத்திலே அவன் ஆண்டு கொண்டு இறந்ததாகவும் இன்னொரு இடத்திலே அவன் வயிறு வெடித்து குடலாம் சரிந்து தலைக்கலாக விழுந்து இறந்தான் என்றும் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இப்படி நம்ம ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதி இவ்விதமாக சொல்லுகிறது. யூதாஸ் காரியத்தை இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்க ஒரு கிரயத்தை வாங்குகிறான். கிரயத்தை வாங்கி கொண்டு ஸ்தோத்திரம் பாருங்கள், அந்த அண்ணா காயப்பாவின் இடத்துல சென்று அந்த கிரயத்தை பெற்றுக்கொள்கிறான். 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு நான் அவரை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் வாங்கி கொண்டு அந்த கிரயத்தை அவன் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார் என்று அவன் கேள்விப்பட்ட பிறகு அந்த காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் சிக்கிக் கொள்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 படிங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவர் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். யூதாசுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது அவர் நம்ம என்னதான் வெள்ளிக்காசுக்கு நம்ம காட்டி கொடுத்தாலும் அவர் பிடிக்க போகிற நேரத்தில் அவர் மறைஞ்சு போயிடுவார், அவர் மறைஞ்சிடுவார் என்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவை அவன் காட்டி கொடுத்துருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அவன் இயேசுவை காட்டி கொடுத்து பிடிச்சாச்சு, சரி அப்படி புத்தம்லாம் கொடுத்தாச்சு. அவன் நினைப்பு என்னன்னா, அவங்க கிட்ட வரும்போது அவர் மறைஞ்சு போயிடுவார் என்று அவனுடைய எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் இயேசுவை அவன் காட்டி கொடுக்க துணிந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள் சோதரன், இங்கே அப்படி தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க வரும்போது அந்த மலை உச்சியில் கொண்டு போய் அவரை தள்ளி விடுகிற அந்த நேரத்தில் அவர் மறைஞ்சு போய்ட்றார். அவரை யாராலையும் ஒன்றும் சேதப்படுத்த முடியல. அது மாதிரி தான் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டான். எப்போதும் ஒன்று போல் நமக்கு எல்லாம் இருக்கும்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எப்போதும் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் போலே இருக்கும் என்றெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா விஷயமும் ஒரே நாளில் ஒரே காரியமாக இருக்காது. ஒரு நாளில் ஒரு விஷயம் இருந்தாலும் அடுத்த நாளில் இன்னொரு விஷயம் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் இவனுடைய சூழ்நிலை அவனை பாருங்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட வைத்து விட்டது. ஸ்தோத்திரம். அவன் அப்படி மறைஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு அவன் பண்ணதுனால இப்போ அவன் நேராக போய் என்ன செய்கிறான்? அந்த காசை எடுத்துகிட்டு போனால் தீர்ப்பு வழங்கி அவர் கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் அவன் கேள்விப்பட்ட பிறகு தான் அவன் என்ன செய்கிறான்? அவன்
நாண்டு கொண்டு சாகிறான். நாண்டு கொண்டு செத்தது உண்மைதான். நாண்டு கொண்டு இறந்து அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அந்த பாடியை இறக்கி அவனுக்கு எதுவும் செய்யாததுனால அவன் அப்படியே அந்த நாண்டு கொண்டு இறந்ததுலேருந்து அவன் கீழே விழுந்து தலைக்கீழாக விழுந்து குடல் வெடித்து அவன் என்ன செய்கிறான், அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த 2 வசனமும் உண்மைதான் என்று சொல்கிறார்கள். ஒரு வசனம் நாண்டு கொண்டு செத்தான், ஒரு தலைக்கீழாக விழுந்து, அப்போ தூக்கு போட்டவன் தலைக்கீழாக திரும்ப விழுந்து அவன் குடல் வெடித்து இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், இவன் காரியம் எவ்வளோ ஒரு வேதனைக்குரியதாக கவலைக்கிடமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். அவன் நினைத்தபடி காரியங்கள் எதுவும் நடக்கலை, அதான் பிரச்சனை. அவன் நினைத்தது போல அப்படி காரியம் நடக்காமல், ஸ்தோத்திரம், அதனால் அவன் என்ன செய்தான், அவன் நினச்சது மாதிரி நடக்கலைன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த தற்கொலைக்கு முடிவுக்கு போனான். சில இடங்களில் அப்படி தானே மக்கள் பண்ணுறாங்க. அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸ்தோத்திர, கடந்த நாளில் கூட ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, அவள் ஸ்தோத்திரம் பாலியல் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டாளாம். ஸ்தோத்திரம், நேற்றைய தினத்தில் ஒரு நியூஸில் சொன்னான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸ்தோத்திரம், அப்படி இந்த மாதிரி ஸ்தோத்திரம், அது யாருக்கு என்னெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு வயிற்று வலியாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை முடித்துக்கொள்ள தான் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இவன் ஸ்தோத்திரம் பாருங்கள், அவன் பண்ண அந்த காரியத்திற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை இயேசுவை காட்டி கொடுத்த அந்த சூழ்நிலையில் அவன் ஸ்தோத்திரம் அதை எண்ணி 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 ஸ்தோத்திரம், அவனுக்கு என்னெல்லாம் அவரை எப்படியாவது அவர் தப்பிச்சிடுவார் அதான். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துச்சுன்னு சொன்னதும் அவனால் தாங்க முடியலை, அவனால் சகிக்க முடியலை. அதனால் தன்னுடைய வாழ்க்கையை அவன் முடித்து கொள்வதற்கு அவனே தீர்மானம் பண்ணி அவன் போய் நாடு கொண்டு சாகிறான். ஆனால் இது வேதத்தில் இடம்பெற்றிருந்தாலும் இது வேதத்துக்கு ஒரு புறம்பான விஷயம். ஸ்தோத்திரம், இப்படி ஒரு மரணம் யாருக்குள்ளும் எவருக்குள்ளும் வரக்கூடாது. அப்படி ஒரு கோழைத்தனத்தை யாரும் எடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், உண்மையாக அவன் இந்த உலகத்திலே நாண்டு கொள்ளாமல் ஒருவேளை அவன் ஜீவிச்சிருந்தா அவன் ஆண்டவர் மன்னிச்சிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். எப்படியும் அது ஆண்டவருடைய சித்தம், அது அவர் கையில் இருக்கிறது, செய்திருக்கலாம். ஆனால் அவன் உயிரோடு இல்லை. அவன் உயிரோடு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இந்த உலகத்தில் தேவனை காட்டி கொடுத்ததற்குரிய தண்டனையை அவன் அனுபவிச்சிருப்பான். அவன் அப்படி இல்லாமல் போயிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனால் அப்படி நம்ம செய்கிறது முட்டாள்தனம். சோதனை, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அப்படி கையாளுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலை ஒருவருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது. அவன் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணான், அகில உலக ரட்சகரையே காட்டி கொடுத்துருக்கிறான். சோதனை, அவன் தேவன், அவர் கூட இருந்து அவருடைய அற்புதங்களெல்லாம் பார்த்தவன் தானே, நல்லா பார்த்தான், நல்லா பார்த்து எல்லாம் செஞ்சவன் தான். சோத்திரம், எப்படி கோராகு கூட்டம் ஆண்டவரோடு கூட மோசையோடு கூட இருந்து அந்த காரியங்கள்லாம் பார்த்தாங்க, செங்கடலை பிளக்கிறதெல்லாம் பார்த்தாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்தாங்க. ஆனால் பார்த்தும் கூட அவங்களுக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் மோசைக்கு விரோதமாக பேசி 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 அவங்க மோசைக்கு விரோதமாகவே பல காரியங்களை பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வேதனைக்குரியதாக போய்விட்டதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், நீங்கள் ஒரு வசனம் படிங்கள், 27:5 படிங்க, மத்தேயு 27:5. அவன் இந்த இடத்துல சொல்லும்போது, மத்தேயு சொல்லும்போது ஏற்கனவே படித்தோம், நாண்டு கொண்டு இறந்ததாக படித்தோம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஆமாம், அதே தான் அப்போஸ்தலர் 1:18 படித்தோம். தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல் சரிந்து இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அது நாண்டு கொண்டு இறந்ததும் உண்மைதான். அதே போல் அவன் மேலேருந்து அவன் அந்த கட்டு அவிழ்ந்து கீழே தலைக்கீழாக விழுந்து குடல் வெடித்து எப்படி போயிருக்கிறான். ஆகவே இவை ரெண்டிலும் எது உண்மை என்றால் யூதாஸ் காரியத்தினுடைய இந்த 2 விஷயமும் இது அப்படி உண்மைதான் என்று சொல்லுகிறார்கள். சோதரம், யூதாஸ் அப்போ 2 முறை மரித்தானா? இல்லை, 2 முறை மரிக்கலாம, ஒரே முறை தான் மரித்தான். அதனால் அந்த ஒரு முறை என்ன செய்தான் அப்படின்னா, அவன் ஒரு முறை தூக்கிடும்போது அதை யாரும் அவிழ்த்து அவனை என்னான்னு பார்க்கறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லாமல் அது அவனாக கீழே விழுந்து அந்த குடல் சரிந்து
தலைகீழாக விழுந்து உடல் சரிந்து இறந்தான். அவன் விழுந்த பிறகுதான் அங்கே தெரிகிறது இப்படி ஒருத்தன் இறந்திருக்கிறான் என்று சொல்லி தெரிய வந்தது. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஒரு வசனத்தை படிங்கள். ஸ்தோத்திரம். 27:5 நாம் சொல்லப்பட்டபடி அவன் நான்கு கொண்டு இறந்ததாக சொல்லப்படுகிறது. உண்மை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஒரு சடலமானது 2 நாள் கழித்து அல்லது 3 நாளுக்கு மேலாக அது அப்படி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது என்ன செய்யும்? அழுகி நாற்றம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் அதுவும் அப்படி தான் பண்ணிச்சு. அந்த சடலமும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய நிலையிலே அந்த சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் யூதாஸ் காரியத்து 3 நாளைக்கு மேலாக மரத்தின் கிளையில் ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்தான்? தூங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 3 நாளைக்கு மேலாக யார் கண்ணிலையும் அவன் அம்பிடாமல் அவன் அந்த அதில் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அழுகி போகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அழுகி கிடக்கிற அந்த நிலத்தில் தான் அவன் அது தானாகவே அது சரிந்து கீழே விழுது. ஸ்தோத்திரம். அவ்விதமாக அவனுடைய மரணம் பயங்கரமான ஒரு மரணமாக இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே இன்னொரு ஸ்தோத்திரம் காரியங்கள், இயேசுவுக்கு யூதாஸ் காரியத்தின் மேல் உள்ள உறவு. இயேசுவை ஆண்டவன் என்று அவன் என்ன செய்யலை? கடைசி வரை அங்கீகரிக்கலையா? நல்லா கவனிங்க. இயேசுவை ஆண்டவர் என்று அங்கீகரிக்கவில்லை. அவனுடைய எண்ணெல்லாம் அவர் அற்புதம் செய்கிறவர், பணம் நிறையா வச்சிருக்கிறவர். அதை அவன் யூதாஸை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஆண்டவர் என்றே அவன் அங்கீகரிக்கலை. மற்ற 11 சீடர்களும் அவர் ஆண்டவராகவே கடவுளாகவே அவங்க அங்கீகரித்து தான் அவர் கூடவே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் அப்படி செய்யலை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் படிங்க பார்க்கலாம். இவன் சொன்னதே கிடையாது ஆண்டவர் என்று. ஒரு நாள் அவனை கூப்பிட்டதே கிடையாது. ஆண்டவரே என்று அவனை ஒரு நாள் இயேசுவை அவன் கூப்பிட்டதே கிடையாது. மத்தேயு 26:22 படிங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். பாருங்கள், ஒவ்வொருவராக உங்களில் ஒருவரை என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானோ, ஆண்டவர் நானோன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஆனால் யூதாஸ் எப்படி கேட்டான் தெரியுமா? சகோதரம் படிங்க, 25 வசனம் படிங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றான்? ரபினா போதகர் என்று அர்த்தம். எல்லாம் ஆண்டவர்ன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இவன் மாத்திரம்தான் போதகர் என்று சொல்றான். ஒவ்வொரு மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயமாக மனைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் யூதாஸ் தப்பா பண்ணிட்டான். யூதாஸ் அவன் ஆண்டவரனே அவரை மதிக்காம கடைசி வரைக்கும் அவன் பாவம் செஞ்சிட்டான். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், அவரை ரபி என்று கூப்பிடுகிறான். ரபினா போதகரே என்று அர்த்தம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. போதகரே என்று அர்த்தம். ரபி என்றால் போதகரே என்று அவன் அழைக்கிறான். அவன் போதகரே என்று அழைத்தான். அடுத்து நீங்க இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 26:49 படிங்க. அங்கேயும் அவன் எப்படி அழைக்கிறான் பாருங்க. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். பார்த்தீங்களா? ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்கிறான். இவரே சொல்ல அவர் போதகரே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். போதகரே அவர் ஒரு டீச் பண்ணுற டீச்சர், அவ்வளோதான். அவன் ஒரு ஆண்டவராகவோ அல்ல பரலோக தேவனாகவோ, சோத்திரம், இயேசு நமக்காக இந்த உலகத்திலிருந்து மறிக்க போகிறான் அந்த எண்ணம்லாம் அவனுக்கு எதுவுமே இல்லை. அவர் ஒரு போதகராக அவன் பார்த்து அதை வச்சு தான் அவர்கிட்ட அவன் பழகிட்டு இருக்கான். மற்றபடி அவன் ஒரு தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்று அங்கே நிலைமையே அவனுக்குள்ளே இல்லை. சோதனம். யூதாசை குறித்து சொல்வது என்ன? யோவான் படிங்க, திரும்ப படிங்க. 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யோவான் 12:6.
அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், ஆ, அவன் திருடனானபடியினாலும் ஆமா. பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் ம். இப்படி சொன்னான். பாருங்கள், அவன் சீடராக இருக்கும்போதே அவனுக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்குது. என்ன பேரு? திருடன். முதல் இடத்துக்கு வரான். முதல் இடத்துல வந்து ஆண்டவருக்கு விரோதமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன சொல்கிறான் பாருங்க. வசனம் யூதாசை குறித்து சொல்கிறது, அவன் ஒரு திருடன். அல்லேலூயா. ஆமாம், சோதரன். அப்பா அவன் ஒரு திருடன் என்பது அங்குள்ள சீடர்கள் எல்லாருக்கும் தெரியுது. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தெரியுது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியுது அவன் ஒரு திருடன். அதனால் இப்படி அவன் எல்லாருக்கும் தெரிந்து தான் அவன் இந்த லைஃப்பில் அவன் வந்து ஈடுபட்டிருக்கிறான். சோதரன். அவன் இப்போ நம்ம உதாரணம் வச்சுங்களேன், நம்ம வீட்டிலே ஒரு பிள்ளை வந்து சரியில்லை நமக்கு தெரியுது. ஆனால் அந்த பிள்ளையை வந்து நம்ம கேட்கவோ கண்டிக்கவோ நம்மளால் முடியல பாருங்க. முடியாத ஒரு தன்மையில் இருக்கும். அது மாதிரி திருச்சபையிலேயே அநேக விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள கண்டிக்கவும் முடியாது. அப்படி அந்த கண்டிக்கிறதுக்கு அடங்கவும் மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க பாருங்க. அவங்க பாட்டு வருவாங்க, பாட்டு போவாங்க, அவ்வளோதான். அது வந்து அவங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டாருங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க வருவாங்க போவாங்க, அதோட சரி. வேறு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய காரியங்கள் இருக்காது. சும்மா எப்படியோ பேருக்காக அப்படி போவாங்க. சோதரம். இவன் பாருங்க, 11 பேர் வித்தியாசமாக ஆண்டவர்கிட்ட பழகியிருக்காங்க. இவன் மாத்திரம் வித்தியாசமாக பழகியிருக்கான். இவன் வந்து போதகரே என்கிற அந்த நிலைமையோடு விட்டுட்டான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை வந்து எந்த விஷயத்திலும் அவன் என்ன செய்யலை, மேன்மையாக பார்க்கல. அவன் எப்போதும் வந்து சரிசமமாக நம்ம எல்லாருக்கும் இவனை அப்படி தான் பார்த்துருக்கான். ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. அவங்கெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ரபி அப்படி ஸ்தோத்திரம் என்றெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. சில இடங்களில் போதகரேன்னு சொல்லி கூப்பிட்டது ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்க அந்த ரபிங்கிற இடம் வந்து பந்திய இடத்துல கூப்பிட்டுருக்குறாங்க. மற்றபடி அவங்க எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்றும் உயிர்த்தெழுந்த போதெல்லாம் அவரை கர்த்தர் என்றும் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆண்டவரே என்று சொல்கிறார்கள். சோதரம். அவரும் சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானான் சொல்கிறாரு பாருங்க. எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்க. அவங்க சொன்னதுனால இது சொல்கிறாரு. எப்படி? நானே உங்கள் கால்களை ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடியே நானே ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள சீடர்களாக எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. இவன் ஒருத்த மாத்திரம்தான் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னை வளைந்து கொடுக்காம தன்னுடைய இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்ய அவன் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எல்லாரோடும் இப்போ ஒரு பானையில் ஒரு சாப்பாடு வந்துட்டுருக்கு, சாதம் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த சாதம் எல்லாம் அந்த அக்கினியில் அகப்படணும். எல்லாரும் அக்கினியில் அகப்படும் பொழுது தான் அந்த எல்லா பருக்களும் அந்த சோறு எல்லா அரிசியும் என்ன பண்ணணும், அந்த அக்கினியில் அகப்படணும். அப்போ அகப்பட்டால் தான் அது வந்து என்ன செய்யும், மற்றவங்களுக்கு சுவை தர முடியும். இல்லை நான் தனிச்சு தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் வருவேன்னு சொல்லி அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கல்லா அரிசின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் ஒரு கல்லா அரிசின்னு சொல்லுவாங்க. அரிசி வந்து அந்த கல்லா அரிசி பட்டு போச்சோ என்னமோனா சொல்லுவாங்க. அது மாதிரி சில இடங்களில் பிரியாணி கிண்டுவாங்க. பிரியாணி கிண்டுனா கிண்டுறதுக்கு முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சோறு வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெறும் அரிசியாக இருக்கும். இதான் இந்த கல்லா அரிசி பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் இடத்துல அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். அந்த அக்கினியில் எல்லாரும் ஒன்றா வேகணும். சோத்திரம். பார்த்தீங்களா? எல்லாரும் அபிஷேகத்தை நிறையும் போது நாம் அபிஷேகத்தை நிறையணும். எல்லாரும் ஊழியம் பண்ணும்போது நம்ம ஊழியம் பண்ணணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடணும். பார்த்தீங்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் ஓடும்போது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரோட இணைந்து செயல்பட்டு இருக்கணும். ஆனால் யூதாஸ் வந்து யாரு கூடயுமே சேரலை. கடைசி வரை அவன் தனியாக தான் இருந்திருக்கான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அவனுடைய ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் எப்போதும் யாரு கூடயுமே ஒழுங்காக இணைய மாட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஸ்தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட் அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவன் பாருங்க எதுலேயும் ஓட்டலை. பார்த்தீங்களா? எந்த விஷயத்துலையும் அவன் ஓட்டலை. சோதனை. எல்லாம் நல்ல ஆண்டவரோடு அடுத்தது என்ன கேட்கலாம், ஆண்டவரோடு என்ன கேட்கலாம், எப்படி பேசலாம், எப்படின்னு வகை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் மாத்திரம் ஆண்டவரை எங்கே போய் காட்டி கொடுத்தா காசு கிடைக்குன்னு சொல்லி அண்ணா காய் போட உத்தரம் அவன் போய் என்ன செஞ்சிருந்தான்,
அந்த மாதிரி அப்படி லைஃப்பில் இருந்தான். ஒரு ஃபேமிலியில் எப்படி தவறு பண்ணுறாங்களோ, புருஷன் மனைவி 2 பேர் தவறு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் சில பேர் இந்த மாதிரி யூதாஸ் மாதிரி 12 சீடரில் ஒருவன் அந்த மாதிரி போய் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், மற்ற சீசர்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், உடனே என்ன பண்ணான், அவன் பாருங்க அப்படி தான் செய்தான். காசுக்கு ஆசைப்பட்டு அண்ணா காயப்பட்ட போய் நான் இயேசுவை காட்டி தரேன், நீ எனக்கு என்ன தருவேன் என்று கேட்குறான் பாருங்க. என்ன தருவேன் என்று சொல்லி உடனே நான் 30 வெள்ளிக்காசு தரேன் அப்படின்னு. இல்லை அது பத்தாதுங்கிறான். இல்லை நான் யூதர்கள் முறை அவ்வளோதான், யூதர்களுக்கு விலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த காசை என்ன செய்கிறான், கொடுக்குறான் பாருங்க, வாங்கிக்கிறான். அதை சோத்துறேன். அதை நீங்கள் வந்து இந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த காசை கையில் கூட கொடுக்கல, தூக்கி எறிவானா, தூக்கி எறிஞ்சு எடுத்துக்கிடாம்பானா, அது கீழே சிதறி விழுந்து அதை போய் பொறுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டமாக காசுக்கு பின்னாடி போயிட்டான்னு சொல்லி அதை காட்டுறதுக்காக அப்படி செய்கிறாங்க. அந்த மாதிரி அருமையான தெய்வ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். எல்லாரோடும் நம்ம இணைந்து இருக்க கற்றுக்கணும். எப்போதும் தனிச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் நடத்த தனிச்சிருங்க, பரிசுத்த வாழ்க்கையில் தனிச்சிருங்க, எல்லா விஷயத்தையும் தனிச்சிருங்க. ஆனால் சபை என்று சொல்லும்போது, குடும்பம் என்று சொல்லும்போது எல்லாம் ஒருமுனைப்படணும். அப்போ தான் அது நிலைக்கும், அப்போ தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அப்போ தான் அது நமக்கு மேன்மையாக இருக்கும். பாருங்கள், யூதாஸ் இந்த விஷயத்தில் அவன் எல்லா விஷயத்தையும் இழந்துட்டான். ஒருத்தர் கூட அமைதி இல்லை, ஒருத்தர் கூட நற்சாட்சி இல்லை. ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு நல்ல யூதாஸ் அன்னைக்கே சொல்லுவாங்க சீசர்கள்லாம். சீசரில் ஒருத்தன் சொல்லுவான், இல்லை இவனை சேர்க்காதீங்க, போதகர் இவனை சேர்க்க வேண்டாம், இவன் வந்து பயங்கரமானவன், இவன் வந்து உங்கள் கூட இருந்தே குளிப்பறிச்சிருவான்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அப்படி பண்ணியிருக்கிறான் உலகத்தில். இல்லை, பிதாவின் அனுமதி இல்லாமல் யாரும் என்கிட்ட வர முடியாது, இவன் என்கிட்ட வந்திருக்கிறான்னா ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறார், பிதா தான் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். அவனே அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், அவருக்கு தெரியும் என்னை காட்டி கொடுக்க போகிறவன் இவன் தான்னு. பார்த்தீங்களா, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு தான் அவனை என்ன செய்கிறான், சேர்க்குறாங்க, அந்த குரூப்பில் கொண்டு வராங்க. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளையை ஸ்தோத்திரம். நம்முடைய ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணி பார்ப்போம். நம்மளாம் தனித்து வாழ்கிறதுக்கு, நான் சொன்ன மாதிரி தனித்து வாழ்கிறது எந்தெந்த விஷயங்களுக்குன்னா, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை தனித்து காட்டுங்க, ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையில் அப்படி காட்டுங்க. இந்த மாதிரி ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் தனித்து உங்கள் தைரியத்தை காட்டுங்க. மற்றபடி திருச்சபை என்று சொல்லும்போது எல்லாரும் ஒன்றாய் தேவனை மகிமைப்படுத்த வேணும். சில பேர் திருச்சபைக்கு வருவாங்க, இவங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்க இவங்கள்ட்ட பேசுவாங்க, மற்றபடி யாரு கூடயும் யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ என்ன கோஷ்டி, சபைகள்லேயே இப்போ கோஷ்டி பிரச்சனை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும் நமக்கு. தெரிஞ்சால் கூட அதை பாருங்கள், அதை சரியாக வந்து மனசில் வைக்காமல் என்ன செய்கிறாங்க, ஒருத்தரையும் விசாரிக்கிறது இல்லை. சோத்துறேன் விசாரணை அப்படியே, அவங்க விசாரணை எனக்கு என்ன அப்படி சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி புதிதாக வந்தவர்களை கூட நம்ம என்ன செய்யலை, கவனிக்க முடியல. நமக்கு நம்ம வேலை முடிஞ்சால் நம்ம பாட்டை எதிர்த்து போகிறோம். இது வந்து எல்லாரோடும் இணைக்கப்படாத ஒரு தன்மை. சோத்துறேன். சுயநலக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. சோதரன். ஒரு ஊழியம் பண்ணுறவங்க, ஒரு ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஊழியம் வளரணும்னு நினைக்கிறவங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணுறவங்க, அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு கனம் பண்ணுவாங்க. ஐயோ, இன்றைக்கி உங்களை புதுசாக நாங்கள் பார்க்குறோம், எப்படி இருக்கீங்க, என்ன ஊர்லேருந்து வந்தீங்க, இப்படிலாம் விசாரிப்பாங்க. அவன் வந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி பாட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சோத்திரம். ஆகவே சோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையை, இன்றைக்கி உங்கள் பாடுகள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு முறை ஆராதனை முடிஞ்சு என்ன பண்ணுறோம், சோத்திரன், நமக்கு தெரிஞ்சவங்கள்டே பேசுவோம். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சவங்கள்டே வந்து நிற்போம். நல்லா இருக்கீங்களா, பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்களான்னு சொல்லி பேசி நிற்போம். ஆனால் தேவையானது ஸ்தோத்திரம். இன்றைக்கி எவ்வளோ பேர் புதுசாக வந்திருப்பான், ஒருத்தரையும் விசாரிக்க மாட்டோம். அது வந்தால் எனக்கு என்ன, ஸ்தோத்திரம். இப்போ எங்களுடைய நாட்கள்லே ஒரு காரியம் நடந்தது. ஒரு ஒரு கொலைக்காரன், ஒரு பெரிய ரவுடி. அந்த ரவுடி வந்து திருச்சபைக்கு வந்தான். அந்த தம்பி என்னோட கொஞ்சம் வயசு இப்போ கம்மி இருக்கும். அவர் சபைக்கு வர்றார். ஒருத்தர் வந்து இன்னார் வருவார், இப்படி ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த தம்பி வந்து லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டர் படிக்கிறோம். அது யார் அப்படின்னா, பெரிய ரவுடி கூட்டத்தில் உள்ளவர். ரவுடி கூட்டத்தில் உள்ளவர், கொலை சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் தலையிட்டவர், இப்படி நிறையா விஷயங்களில் ஒரு பயங்கரமான ரவுடி. இந்த நாட்டார்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நாட்டார்லாம் அந்த பஞ்சாயத்து பண்ணும்போது அந்த இடங்களில் வந்து நிறைய ஆயுதங்களை வந்து பஞ்சாயத்து வந்து இவங்களுக்கு தீர்ப்பு வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அந்த பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே வந்து அந்த இடத்துல வந்து இந்த திருக்கவாள்,
சலங்கை, சைக்கிள் செயின், அருவா இந்த மாதிரி போன்ற ஆயுதங்களை அந்த சுற்றிலும் அப்படியே பதிச்சு வச்சுருப்பாங்க. பதிச்சு வச்சுட்டு அப்படியே பதிச்சு வச்சுருப்பாங்க, பதுக்கிடுவாங்க. பதுக்கிட்டு இப்போ நல்ல பிள்ளை மாதிரி பஞ்சாயத்துக்கு வருவாங்க. பஞ்சாயத்துக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிக்கும்போது பக்கம் தீர்ப்பு இவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க. அப்படி இவங்களுக்கு விரோதமாக அந்த தீர்ப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பதுக்கி வச்ச ஆயுதங்களை கையில் எடுத்து அவன் எவெல்லாம் தீர்ப்பு தப்பாக சொன்னானோ அவனையெல்லாம் செம்மையாக தாக்கி ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு ரவுடி கும்பல். அதுலேருந்து ஒருத்தன் என்ன செய்தான், அதில் ஒருத்தன் வெட்டுப்பட்டு இறந்துட்டான். ஒருத்தனை வெட்டிட்டாங்க, கொண்டுட்டான், அவன் செத்து போயிட்டான். ஆனால் இந்த தம்பி வந்து மறைஞ்சிருந்து கடைசியாக வந்து சபையில் வந்து தஞ்சம் புகுந்தான். வந்து நான் சொல்கிற ஒரு சாட்சி என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தேன், ஆனால் வந்து அன்றைக்கு திருச்சபையில் அவங்க காட்டின அந்த அன்பின் நிமித்தம்தான் நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். இங்கேயே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். சோதரன் அங்கே எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால், விசுவாசிகள் தான் நாங்கள், ஒரு உதவி ஊழியத்தில் இருக்கிற நாங்கள். ஒரு புது ஆத்மான்னு சொன்னால் நாங்கள் யாரும் ஒளிஞ்சு ஓடல மாட்டோம். எல்லாரையும் அப்படியே ரவுண்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே எல்லோரும் ரவுண்ட் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன ஊர்லேருந்து வந்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கான்னு சொல்லி விஷயங்கள்லாம் கேட்போம். கேட்டு விசாரிக்கும்போது இன்றைக்கி அதே போல் விசாரித்ததில் நிறைய வாலிபர்கள் கவரானாங்க, நிறைய தம்பிமார்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு நாட்களில் அப்படி ஆண்டவர் கிரியை செய்தார். சோத்திரம். இன்னொரு இடத்துல போனால் ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் ஒரு சபைக்கு போனேங்க, ஆனால் அங்கே வந்து யாருமே என்னை என்னன்னு கூட கேட்கலங்க, இப்படி சொல்கிறாங்க. அதனால் அந்த சபைக்கு எனக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. போக பிடிக்கலன்னாங்க. சோத்திரம். அப்புறம் இந்த பாரம்பரிய சபைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நாள் சரி ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கான். பிச்சைக்காரன் வந்து அவனை திருச்சபைக்கு வந்திருக்கான். அந்த பிச்சைக்காரன் திருச்சபைக்கு வந்து நல்ல உள்ளே வந்திருக்கிறான். உள்ளே வந்த பிறகு யாருமே அந்த பிச்சைக்காரனுக்கு இடம் கொடுக்கல. பிச்சைக்காரன் தான் ஒரு வயசான ஆள், பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான். அந்த ஐயா ஒரு பிச்சைக்காரனை மாதிரி இருப்பார். அப்படி வந்துட்டாருங்க. வந்த பிறகு அவருக்கு என்ன செய்யலை, யாருமே இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காம எல்லாம் அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் கூட இடம் கொடுக்கல. எல்லாரும் அப்படியே வசனத்தை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய நடிப்பு பாருங்க. வசனத்தை கவனிச்சா பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாதா? அந்த அளவுக்கு எல்லாம் மறந்துடுமா? யோசிச்சு பாருங்க. உடனே இங்கே யாருமே பண்ணலை, ஒன்றுமே கவனிக்கலை. அப்படி ரொம்ப எல்லாம் ஆச்சரியப்பட்டு, என்னடா அது ஒருத்தர் கூட என்னை கனம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி நடந்துட்டு வந்து ஒரு ஓரத்தில் நிற்கிறாருங்க. ஒரு ஓரத்தில் நிற்கிறாரு. அப்போ தான் ஒரு வயசு பிள்ளை பார்த்துட்டு, ஐயோ வயசான ஐயா ஒருத்தர் கூட அவங்களுக்கு இடம் தரலையேன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணான், நான் எந்திரித்து கொண்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தா அந்த இடத்த வந்து இந்த ஐயாவுக்கு கொடுத்தார். ஐயா நீங்கள் இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் அந்த இடத்துல வந்து ஒரு உட்கார்ந்தார். உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா ஒரு வசனம் கேட்டார். எல்லா வசனமும் கேட்டு முடித்து அப்புறம் இவங்க போய் முடிவில் ஃபாதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஜெபம் பண்ணிவிட்டு இவங்க பர்த்டே, அந்த பர்த்டேக்கு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. பண்ணிவிட்டு வெளில வராங்க. திரும்ப அந்த ஐயா வெளியில் நிற்கிறாருங்க. வெளியில் நிற்கிறாரு ஒரு வாரத்தில். ஐயா என்னங்க நிற்கிறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, ஒன்றும் சொல்லவே இல்லை, யார் நீங்கள் வந்து இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னால் அவர் என்னவோ சொல்கிறாரு, அங்கே வந்தா இங்கே வந்தா அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படியா ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டு வாங்க, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்கு வந்து நான் ஒரு சாப்பாடு தருவோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஐயா வந்து பாருங்கள் உட்கார இடம் கொடுத்ததும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பர்த்டே சாப்பாடெல்லாம் முன்னாடியே அதிகாலமே எலும்பியெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. உடனே அந்த சாப்பாடை எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவருக்கு தட்டில் எல்லாம் வைக்கிறாங்க. வச்சு அவர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. ஐயா அவர் சாப்பிட்றாரு, அந்த வயசான ஐயா. இவங்க உடனே உள்ளே போகிறாங்க. இந்த பாப்பா தலை குனிந்து அவளும் சாப்பிட்டுட்ருக்கா. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஐயா வந்து அந்த இடத்துல அவர் காணப்படுறாரு. பாருங்கள், அந்த இடத்துல மறைஞ்சு போகிறாரு. திடீர்னு மறைஞ்சதும் அவங்க ஒன்றுமே புரியல. அம்மா எங்கம்மா அவர் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் உள்ளே போனேன்டி, உனக்கு தெரியாதா, எங்கே பாரு, கேட்டில் போய் பாரு அப்படின்னா, கேட்டெலாம் பூட்டினது தாப் போட்ட மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் எடுக்கலை, அது திறக்கலை, அப்படியே தான் இருக்குது. அப்போ தான் அவங்க 2 பேரும் நினச்சி பார்த்தாங்க. அங்கே வந்து நின்னதும் ஒரு மாதிரியாக நின்னார்.
அடுத்தது வெளியில் வந்து நின்னதும் ஒரு மாதிரியா நின்னார். அப்போ எல்லாரும் கண்ணுக்கும் அகப்பட்டாரா படலையான்னு தெரியல, நம்ம கண்ணுக்கு அகப்பட்டிருக்காரு. உண்மையிலே ஒரு ஜீசஸ் தான். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையிலே இவர் யாரு? ஜீசஸ் தான் என்று சொல்லி அன்னைக்கு எல்லாரும் அவங்க முடிவு பண்ணாங்க. திடீர்னு மறைஞ்சிட்டார். அவர் சாப்பாட்டு அப்படியே இருக்கு, அந்த தட்டில் அந்த இலையில அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு. இருக்கவே அவர் மறைந்து போயிட்டார். சோத்திரம். சில நேரங்களில் ஆண்டவர் புதிய ஆத்மாக்களை போல, புதிய ஒரு அனுபவத்தோடு, ஒரு பிச்சைக்காரனை போல, எப்படியோ ஒரு உருவத்தில் நம்மை சோதிக்கிறதுக்கு, பரிசோதனை பண்ணுவதற்கு யாரையாவது கொண்டு வந்து நிறுத்துவார், அல்லது அவரே வருவார்னு வச்சுங்களேன். சோத்திரம். இதனால தேவ தூதர்களையும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இதனால சிலர் என்ன செய்யறாங்க? தேவ தூதர்களையும் உபசரித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு ஆண்டவரா, புனிதரா, பெரிய உருவம் தரித்து அப்படியே வெள்ளையாக வந்து நிற்பாரெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் வருகிற வடிவம் எப்படி வேணாலும் அவர் வரலாம். அல்லேலூயா. அதனால் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க அவர் எப்படி வேணாலும் வருவார். அதனால் பிச்சைக்காரன் இடத்துல எப்படியோ வருவார். ஒரு நல்ல ஏழை எளிய மக்களாக வரலாம். இப்படி பல சூழ்நிலை இருக்கு. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் யூதாஸ் அவங்களோட ஒட்டாமலேயே போய் சேர்ந்துட்டான். அப்படி யாரும் திருச்சபையிலையோ உங்கள் குடும்பங்களிலோ அப்படி தனித்து இருக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லாரோடும் இணைந்து செயல்படுங்க. எல்லாரும் ஒன்றாகிறங்க, ஒன்றா சிந்திங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில விஷயங்களை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி எல்லாரும் நம்ம ஃபேமிலியில் நினைப்பாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் கண்டிப்பாக. ஆகவே நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்போ சில காரியமெல்லாம் நான் நினைக்கும் போது அப்படியே என்ன செய்வாங்கன்னா, எங்கள் மனைவி அவங்களும் நினைப்பாங்க. சில விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஒரு காரியம் வச்சுங்களேன், ஒரு இடத்துக்கு வந்து நான் போகும்போது நேற்று தினத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். நான் வந்து சில வெகுமதியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது, அவங்களும் அந்த கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் அதை எடுக்கிறாங்க. சார் ரொம்ப சந்தோஷம். நமக்கும் நம்ம உள்ளத்தில் அப்படி இருந்துச்சு, அவங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்க நல்லா ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போதே நான் நினச்சிட்டேன் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், அவங்க போய் கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. உண்மையிலே அது வந்து அப்படி தான். ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி ஒரு சிந்தையில் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம மனசில் நினைப்போம். நம்ம மனசில் நினைக்கிறத அவங்க நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையை, திருச்சபையில் எல்லாரோடும் இணைந்திருக்க நம்ம செயல்படுவோம். அப்போ எல்லாரும் சோதரம் ஒன்றாக அந்த அபிஷேகத்தை பெறணும். எல்லாரும் ஒன்றாக ஊழியத்தை பண்ணணும். ஒன்றாக எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மேன்மையாக வைப்பார். ஆனால் இவன் தனிச்சிருந்த கடைசி வரைக்கும் ஒட்டாமல் போயிட்டான் பாருங்க. அதுதான் சோத்திரம். தனிச்சிருக்கிற அந்த வேலையே இருக்கக்கூடாது, எல்லாரோட இணைந்து செயல்படணும். சோத்திரம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நமக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆஃபீஸராக? நம்ம என்ன தான் வேலை இருந்தாலும் நமக்கு வீட்டில் வேலை நம்ம தான் செய்ய போகிறோம். ஆனால் கடவுள் சமூகத்தில் வந்து அந்த குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்ன சூழ்நிலையிலும் நம்ம குறை வைக்கக்கூடாது. நம்ம வராமல் போனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த பாதியில் போகிற பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள், அது இருக்கவே கூடாது. சோத்திரம். பாதியில் போகிற பிஸ்னஸ் வந்து நம்ம யூதாஸ் வேலை, அவன் தான் பாதியில் போனான். சோத்திரம். கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் எதை எடுத்தாலும் பாதி அறக்குறை, எல்லாம் அறக்குறை. சோத்திரம். எல்லாம் இந்த முடிவெட்டுறவன் பண்ணுவான். எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பாதியை வெட்டிட்டு இங்கேரு, பாதியை வெட்டிட்டு இங்கேரு, பாதியை வெட்டிட்டு இங்கேருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒன்றா முடிச்சுட்டு வருவான். அந்த மாதிரி இல்லை இந்த விஷயம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரோடும் இணைஞ்சு காணப்படணும். சோத்திரம். பார்த்தீங்களா? ஒன்றாக இருக்கணும். சோத்திரம். சில பேர் நீங்கள் கூட ப்ரேயர் ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களால் நினைச்ச முடியல. 5 மணி ஜெபம்னா 5 மணிக்கு வர முடியல. பார்த்தீங்களா? ஏன்? பயம். கடவுள் மேலே உள்ள பயம், அவ்வளோதான். சோத்திரம். உனக்கு உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய இன்ட்ரெஸ்டிங் நமக்கு உலக விஷயங்களுக்கு. இப்போ பஸ்ஸுக்கு போனால் கரெக்டாக போயிடுவோம். எப்படி? பஸ்ஸுக்கு போனால் கரெக்டாக போயிடுவோம், ட்ரெயினுக்கு போனால் கரெக்டாக போயிடுவோம், ஒரு விசேஷ வீட்டுக்கு போனால் கரெக்டாக போயிடுவோம், சாப்பாடு போயிடும்ல, அதனால் போயிடுவோம். ஆனால் சபைக்கு வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் போ கிடக்கு. சோத்திரம். எப்போ போனால் என்ன? அல்லேலூயா. சோத்திரம். இந்த யூதாஸ் வெளியில் உள்ள எல்லா விஷயத்திலும் அவன் நல்லா மாறி இருந்துட்டான் எல்லாத்தையும். ஆனால் உள்ளே தான் அவன் வந்து எப்போதும் குறைவுள்ளவனா மாறிட்டான். ரொம்ப குறைவுள்ளவனா மாறிட்டான். குறைஞ்சி இருந்தது அவனுக்கு தெரியல.
நான் இவ்வளோ விஷயத்தில் குறைஞ்சிருக்கிறேனே, இவ்வளோ விஷயத்தில் டேமேஜ் ஆகிருக்கிறேனே, இவ்வளோ விஷயத்தில் என்னை எல்லாம் அருவருத்திருக்காங்களே, இவ்வளோ விஷயத்தில் என்னை எல்லாம் பார்த்துருந்துருக்காங்களே என்று சொல்லி அவன் தெரியல அவனுக்கு. அல்லேலூயா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்று முதல் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அவனை மாதிரியே தனியாக போயிட்டு இருக்காதீங்க. சோத்திரம் சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க எப்படி தனித்து வாசம் பண்ணாங்களோ அது வேற. சோத்திரம். ஆண்டவரோடு அவங்க இருந்தாங்க. சோத்திரம். தனித்து உலகத்தில் கலவாமல், உலக மக்களோடு கலவாமல், அவங்க ஆட்டிடியூடில் இவங்க போய் பூந்துக்காமல், இவங்க ஒரு ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழுகிற ஒரு நல்ல அனுபவத்தில் அவங்க இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரோடு இருக்கணும், எல்லாரோட இணைஞ்சு இருக்கணும். பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரோட இணைஞ்சு இருக்கணும். சோத்திரம். சமாதானமாக இருக்கணும். நம்ம வேலைக்காக மாத்திரம் சுயநலக்காரங்களாக இருக்கக்கூடாது. எல்லாரோட இணைஞ்சு காணப்படுவோம், எல்லாரோட ஒன்றாய் காணப்படுவோம். ஒரு ஊழிய அறிவிப்பு கொடுக்கும்போது அந்த அறிவிப்பை நல்லா கேட்டு அதில் நம்ம நல்லா செயல்படுவோம், நல்ல ஆண்டவருக்காக செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வரவேற்பார், ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். அவருடைய விருப்பப்படி நம்ம செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை தருவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? எந்த விஷயத்தையும் நான் யூதாசை போல தனித்து இருக்க மாட்டேன். நான் எல்லா சீடரோடும் ஒன்றாக இருந்தோம். 11 சீடரும் ஒன்று, இவன் மாத்திரம் தனி. அந்த மாதிரி திருச்சபைகளை யாரும் தனித்திருக்க யோசிக்கக்கூடாது, தனித்திருக்க விரும்பக்கூடாது. எல்லாரும் மாதிரியும் நான் போக மாட்டேன், நான்லாம் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அது அந்த அந்த ஹேபிட் யூதாஸுக்கு தான் அப்படி இருந்துச்சு. அதனால் அவன் மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. சோத்திரம். எல்லாரோடு இணைஞ்சு போகணும். ஒரு அறிவிப்பை கனப்படுத்தணும். ஒரு ஊழியக்காரங்க ஒரு அறிவிப்பை நம்ம மத்தியில் வைக்கிறாங்கன்னா அந்த அறிவிப்பு நம்ம எல்லாருக்கும் தான். அது ஒருத்தருக்கு இல்லை, அது 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. ஓஹோ, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஜெபம் அறிவிச்சிருக்காங்க, நம்ம எல்லாரும் போகணும், நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்ம வரணும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளை, தொடர்ந்து தேவ சமூகத்தில் விதமாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை சிறப்பாக நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அந்த ஸ்தோத்திரம் யூதாஸ் என்றான் அந்த யூத பாரம்பரியத்திலே உள்ள ஒரு பெயராக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் ஸ்காரியோத் என்கிறது அவனுடைய ஊர். அந்த ஸ்காரியோத் அந்த ஊரிலே, அந்த ஸ்காரியோத் என்கிற அந்த ஊரிலே அவன் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தான். அந்த அப்படின்னா ஸ்காரியோத் ஊரானாகிய யூதா அப்படின்னா சொல்லப்படும். அவன் அப்படிப்பட்டவன். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம அந்த யூதாவை போல், அந்த யூதா ஸ்தோத்திரம் அந்த யூதாசை போல நம்ம செயல்படாமல், ஆண்டவரே நாங்கள் எல்லாரோடும் இணைந்திருக்க, 11 சீடர்கள் எப்படி ஒரு மனமாக இருந்தாங்களோ அதுபோல எங்கள் சபையில் நாங்கள் ஒரு மனமாக இருக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவ்விதமாய் காணப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். கன மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். God bless you.